என் பக்கத்து வீட்டுக்காரங்க நடு ராத்திரியில குடி வந்தாங்க. அவங்க கொண்டு வந்தது வீட்டு சாமான்கள் இல்ல, ஒரு சவப்பெட்டி. நான் என் மாடி வீட்டு ஜன்னல் வழியா அவங்கள பார்த்தேன். திடீர்னு அந்த சவப்பெட்டியோட மூடி லேசா திறந்தது. உள்ளே என் வயசுல ஒரு பையன். முகம் எலும்பு மாதிரி வெளுத்து போய் அசைவே இல்லாம இருந்தான். திடீர்னு அவன் தலை வெடுக்குன்னு திரும்பிச்சு. அவனோட கண்கள் நேரா என்னையே ஒத்து பார்த்துச்சு. என் நெஞ்சு படபடன்னு அடிக்க நான் வேகமா ஜன்னல் திரையை மூடினேன். தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நான் திரும்பவும் எட்டி பார்த்தேன். அந்த சவப்பெட்டி காலியா இருந்தது. அடுத்த நிமிஷமே என் ரூம் ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு மாறுச்சு. அவன் என் பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் பார்க்க வெளுத்து போய் இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தான். நான் நகர முயற்சி பண்ணேன். ஆனா உடம்பு முழுக்க பனியாலான ஊசி வெச்சு குத்துற மாதிரி வலி இருந்தது. அவன் என் உதட்டுல முத்தம் கொடுத்தான். அப்புறம் என் மார்பில். என் இருதய துடிப்பே நின்று நான் மயங்கிட்டேன். நான் கண் முழிச்சப்போ இடமே கும்மிருட்டா இருந்தது. மரத்தோட வாசனை என் மூச்சு அடைச்சது. அப்போதான் புரிஞ்சது, நான் அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கேன்னு. அவன் என் பக்கத்திலேயே படுத்து என்னை இறுக்கி பிடிச்சுட்டு இருந்தான். பெட்டிக்கு மேல மண்ணு விழற சத்தம் கேட்டுச்சு. அவன் பெற்றோர்கள் என்னை உயிரோட புதைச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மேல இருந்த கல்லறையில என்றென்றும் ஒன்றாக அப்படின்னு எழுதி இருந்தது. நான் கத்துனேன். ஆனா 6 அடி ஆழத்திலிருந்து கத்துனா வெளியே யாருக்கு கேட்கும்? நீங்க யாராச்சும் நான் புதைக்கப்பட்ட கல்லறையை கண்டுபிடித்தால் என்னை தோண்டி எடுங்கள். இடத்தை உங்கள் கனவில் சொல்கிறேன்.